நடத்தும்படியாக ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தாரு. அதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். நம்ம ஜீவனை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு தேவையான அப்பத்தின் தண்ணீரையும் கொடுத்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாத்து ஆண்டவரே எங்களுடைய சுவாசத்தை நம்முடைய கரங்களில் பத்திரமாய் வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கேராபின்கள் சேராபின்கள் சதா பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவருக்கு உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தை சிங்காசனமாக பூமியை பாதபடியாகவும் கொண்டவருக்கு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நட்சத்திரங்களை எண்ணி அதில் பெயரிட்டு அழைக்கிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம்ப்பா. காற்றை தமது பண்ட சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவருக்கு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் 24 மூப்பர்களை வணக்கமாய் விழுந்து ஆராதிக்கப்படுகிறவருக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். துதிக்கப்படத்தக்கவருக்கு உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். சர்வத்தை உண்டாக்கி ஆளுகை செய்கிற எங்கள் ராஜாவுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். ராஜரீகம் பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறவருக்கு உமக்கு ஸ்தோத்திரம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறவருக்கு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. பெருந்துணியாய் முழங்குகிற தெய்வத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. பெண்மான்களை ஈனும்படி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேதுரு மரங்களை பிளக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அக்கினி ஜுவாலிகளை பிளக்கிறவருக்கு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவருக்கு உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எனும் நாமம் உள்ள தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக இருக்க செங்கடங்களை பிரிக்கிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். எரிகோ கோட்டைகளை உடைக்கிற தெய்வத்திற்கு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. கானான் தேசத்தை சுதந்தரிக்க செய்கிறவருக்கு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பரம கானானுக்கு நேராக நடத்தி செல்லுகிறவருக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவர் ஆண்டவரை, எங்களுக்காக ஆண்டவரை யாவற்றை செய்து முடிக்கிற எங்கள் தெய்வத்திற்கு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன், பயிற்றுவிக்கிற தேவனுக்கு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பொய்யுரையாத தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பாவத்தை பாராத சுத்த கண்ணனுக்கு உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களை நினைவு கூறுகிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிறவருக்கு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களை கண்ணோக்கமா இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பூமி எங்கு உலாவுகிற கண்களை உடையவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், எங்களுடைய இக்கட்டுகளில் இருந்து விலக்கின தேவனுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. போராட்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் எங்களை கடந்து வர பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் தேவரீர் எங்களோடு கூட வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஜீவனும் நன்மை எங்களை தொடர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரம். ஜீவ அப்பமா இருக்கிறவருக்கு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கடைசி நாளை உயிர்ப்பிக்க வல்லவருக்கு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவின் வலது பாசில் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற தெய்வத்திற்கு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மீண்டும் நியாயாதிபதியை வரப்போகிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவருக்கு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் தகப்பனே. ஆண்டவரே எங்களை மனவாளியாய் மாற்றுகிற தெய்வத்திற்கு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. சபையில எங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுக்கிற எங்கள் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை கலிகூற பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பலப்படுத்துகிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். எங்களை சாட்சியாய் வாழ செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சத்துவமில்லாத சத்துவத்தை கொடுக்கிற தேவனுக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவிய திரியேக தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. 2 கரங்களை வானத்தை நேரிட்டு தகப்பனே, இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இந்த 11 மாதங்கள் நீர் எங்களோடு இருந்தீங்கப்பா. எங்களை வழி நடத்தினீங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரை மரித்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் கிருபைகள் மேல வைத்த கிருபையினால எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இம்நாள் வரைக்கும் பாதுகாத்து வருகிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஜீவனை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள்
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வியாதிகள் வந்திருக்கலாம், மரண நேரங்கள் வந்திருக்கலாம், இருந்தாலும் கர்த்தர் கைவிடாமல் ஆண்டவர் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனை நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. எங்களுடைய ஆராதனை நீர் எங்களை கழுவும்படியாக, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நீர் விரும்புகிற பரிசுத்தங்களுக்கு கடந்து வரும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளிந்திரங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற தேவன், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவுவீராக. உங்க ரத்தத்தினால கழுவி ஆவியினால் எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவர் நீர் மகிமை அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம், எழுந்து உட்காருவோம். ஆண்டவருடைய கரங்களை தட்டி கர்த்தாவே தேவனுடைய ஒப்பானவன் யார் என்று பாடி நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம்.
பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவம் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையோ மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையோ மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. உண்மையாய் ஆராதனை, உண்மையாய் ஆராதனை, ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையோ உயர்த்திடவே ஆகுமே. எந்த மனிதனையோ உயர்த்திடவே ஆகுமே. பாடி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை உங்க நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உங்க நாம ராஜா, உங்க நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சத்தியமும் சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையோ விடுவித்திட ஆகுமே. எந்த மனிதனையோ ஆடி துடிப்போம். அதே முழங்கால் படிக்க முடிந்தார். ஹல்லேலூயா. உங்க நாமம் உங்க நாம ராஜா இது சொல்லும் ஆராதனை. ஆராதனை ராஜா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் அவரை நோக்கி பார்ப்போமாக, அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமாக. நமக்காக பாடுகளை சகித்து, நமக்காக எல்லாத்தையும் சுமந்த, எல்லாவற்றிலும் விடுதலை நமக்கு தந்த, நம்மை மீட்டு கொண்ட அவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைய முடியுமே. அவருடைய முகத்தின் வெளிச்சம், அவருடைய முகத்தின் பிரகாசம், அவருடைய முகத்தின் பிரசன்னம் நம்மை ஹல்லேலூயா நம்மை வெளிச்சத்துக்கு ஏதுவாய் வெளிச்சமாய் நம்மை மாற்றுமே. கைகளை உயர்த்தி துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொந்து போகாதபடி. ஆமென் ஆமென். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபைக்காக, அவருடைய கிருபைக்காக, உம்முடைய கிருபை ஆண்டவரே,
நாளில் உம்முடைய கிருபை எங்க மேல ஊற்றப்படுவதாக. இந்த நாளில் உம்முடைய வல்லமை எங்க மேல ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, ரசித்து அவரை ருசித்து வைத்தான் உன்னாமம் சொல்ல சொல்ல உன்னாமம் சொல்ல சொல்ல உம்மன்னை பாட பாட உம்மன்னை பாட பாட இதயமெல்லாம் இனி குறைகிறார், என் இதயமெல்லாம் இனி குறைகிறார். எனது மணவாளனே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம், என் வாயின் சொற்கள் எல்லாம் இருப்பதாலோ, என் வாயின் சொற்கள் எல்லாம் இருப்பதாலே, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் ராஜா உகந்தனவா இருப்பதாக, உகந்தனவா இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ராஜா, உம்மைத்தான் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உள்ளத்தோடு கூட முழு ஆவியோடு கூட முழு பலத்தோடு ஹல்லேலூயா. அவருடைய பாதத்திலே பணிவோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்போம். துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன், நம்முடைய உதடுகளின் ஸ்தோத்திர பலி அவைகளிலே பிரியப்படுகிற தேவன், நம்முடைய கவனங்கள், நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள் இவை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து சொல்லுவோம். நேசிக்கிறேன் ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பார்க்கும்படி நான் ஜெபிக்கிறப்பா சொல்லுங்க. நீர் என்னை கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
தகப்பனே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். துதி, கன, மகிமை யாவும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் இந்த கடைசி ஓய்வு நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேச இடைபட அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல முடியும்? ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 வசனங்களை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான். அல்லேலூயா. வகை தேடி சுற்றித்திருக்கிறான். ஆகையால் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற உங்களைப் போல இருக்கிற விசுவாச கூட்டம், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம், அவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. ஆகையால் உங்களுக்கு மாத்திரமே நீங்கள் நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ளே போவதாக அல்லது பாடுகள் மத்தியிலே கடந்து போவதாக நீங்கள் எண்ண வேண்டாம். உங்களைப் போலவே முழு உலகத்தில் இருக்கிற தேவனால் முன்குறிக்கப்பட்ட யாவரும் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே கடந்து போகிறார்கள். ஆமென். ஆகையால் நீங்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்க வேண்டும். ஆமென். உலகத்தில் பயங்கர உபத்திரவம் நமக்கு உண்டு. உலகம் நமக்கு சாதகமாக இருக்காது. நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பதினாலே உலகம் நம்மை பகைக்கும் என்று ஆண்டவர் நமக்கு முன்னுரைத்திருக்கிறார். ஆமென். உலகம் நம்மை பகைக்கும் காரணம், உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கிறது. காரணம் அவருடைய உபதேசம். அது மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யம் அது நீதிக்குரியது. ஆமென். இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகையால் அநீதி நிறைந்த இந்த உலகம் நீதி உள்ள தேவனை ஏற்றுக்கொள்வதிலே பயங்கர ஒரு பிரச்சனை. ஆமென். அதை ஏற்றுக்கொள்ளாத போது நம்மையே ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமென். நாம் நீதியின் பிள்ளைகள். வேதம் நமக்கு இன்னொரு பேர் கொடுக்கிறது, நீதிமான்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் என்ன கூட்டம்? நீதிமானின் கூட்டம். அப்போ இந்த நீதிமான்களாகிய நம்மை இந்த உலகம் அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. இது அநீதி நிறைந்த உலகம். ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாது, விசுவாசத்தில் உறுதியாயிரு, அவனை எதிர்த்து நில்லை. உலகத்தை அல்ல, உலகத்தின் ஜனங்களை அல்ல, இந்த உலகத்தின் அதிபதி, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், சேனைகள், ஆமென், பாதாளத்தின் வல்லமைகள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான அந்தகார வல்லமைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு அவன் ஓடி போவான் என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி நமக்கு அவர் தைரியப்படுத்துகிறார். ஆமென். இந்த 11வது மாதத்திலும் தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென். இந்த 11 மாதங்கள் கடந்து போவது மிகுந்த கடினமாக இருந்தது. எவ்வளவு சூழ்நிலை. முதல் மாதம் மார்ச் 22ஆம் தேதி 23ஆம் தேதி லாக்டவுன் ஆரம்பமானது என்று நினைக்கிறேன். மார்ச் 22லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மார்ச் மாதத்திலிருந்து இந்த நவம்பர் மாதம் வரை நாம் பயங்கரமான சூழ்நிலைகளை கடந்து வந்தோம். ஆமென். வாழ்வோமா சாவோமா என்கிற நிலை இருந்தது. எப்படி நம்முடைய குடும்பங்களை நடத்துவோம், எப்படி பொருளாதாரம், இனி வேலை வாய்ப்பு உண்டா, இனி நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்குமா, இனி நமக்கு ஒரு வருமானம் வருமா, இனி நாம் நினைத்த காரியங்களை செய்ய முடியுமா, இந்தந்த காரியம், எத்தனை காரியங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் தடைபட்டு போனது. ஆமென். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். ஆமென். பெரிய காரியங்களை செய்வார். அவரை நம்பி வந்த நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆக கடந்த நாட்களில் பார்த்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததான பரிசுத்தவான்களை குறித்து பார்த்தோம். வேதத்திலே ஆண்டவர் வைத்த பரிசுத்தவான்கள்,
இந்த வேதம் நமக்கு காட்டின பரிசுத்தவான்கள் அவர்கள் எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அவர்கள் விசுவாசத்தினால எப்படிப்பட்ட ஜெயம் எடுத்தார்கள் என்பதை பார்த்தோம். ஆமென், அல்லேலூயா. கடந்த வாரத்தில் பார்த்தோம், நாமும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய வாயின் வார்த்தைகளே என்ன செய்யும்? தடை செய்யும். நம்முடைய ஆசீர்வாதத்தை, தேவன் வைத்திருக்கிறதான மேன்மையான சுதந்திரத்தை நம்முடைய வாயின் வார்த்தையினாலே என்ன செய்ய முடியும்? இழந்து போக முடியும். உலக பழமொழி ஒன்று உண்டு, தவளை தன் வாயால் கெட்டது என்று. ஆமென். அது ஏன் அந்த பழமொழி சொல்லுகிறார்கள்? இந்த தவளையோட சத்தம், அதோட சவுண்டு, அதோட எக்கோ சவுண்டு, அந்த அதிர்வு, அதை பாம்புக்கு காது கிடையாது, காதெல்லாம் கேட்காது. அதோடைய அதிர்வு, அந்த தவளையோட சத்தத்தினுடைய அதிர்வை வச்ச இந்த இடத்துல நம்ம ஆள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுமா? வந்து பிடிக்கும். சில வேளைகளில் நம்முடைய வாயின் வார்த்தைகளே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் என்ன செய்யுது? இருக்கிறது. இந்த நாவானது பயங்கரமான உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. நாவு அநீதி நிறைந்த உலகமாம். ஆமென். நாவு எப்படியா? அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் நிருபம் என்று எண்ணுகிறேன். இந்த நாவு அநீதி நிறைந்த ஒரு உலகம். அது ஒரு காட்டை, ஒரு நெருப்பு ஒரு காட்டை கொளுத்துவது போல அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்தவர்கள் ஒருவேளை என்ன எத்தனாவது வசனம் சொல்லி வாசிங்க. யாக்கோபு 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள 6வது வசனத்திலிருந்து இருக்குது என்று நினைங்க. யாக்கோபு 3:6 வாசிப்போம். நாவு நெருப்பு தான், அது ஆண்டவர் ஒரு உலகத்தையே சொல்றார். உலகம்னா எவ்வளவு பெருசு தெரியுமா? ஆமென், அல்லேலூயா. நான் சின்ன பிள்ளைகளில் சில படங்கள்ல இந்த விக்கிரக படங்கள் போட்டிருப்பாங்க. ஒரு அந்த சாமியுடைய வாயிலேயே பூமி உருண்டை இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம பூமி உருண்டை விட பெரிய உருண்டை நம்ம வாயில தான் இருக்குது. ஆமென். அநீதி நிறைந்த உலகம். ஒரு உலகத்தையே எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? நீங்க போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இன்னைக்கு ஆணை திறந்து பாருங்க, எவ்வளவு பெரிய உலகம் இருக்குன்னு. அது நம்ம பேசின வார்த்தைகள். அப்போ அநீதி நிறைந்த உலகம். அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறோம். நம்முடைய அவயவங்களிலே இந்த நாவு, நல்ல கவனிங்க, நம்முடைய அவயவத்தில் கை இருக்குது, கால் இருக்குது, தலை இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, ஹார்ட் இருக்குது. எவ்வளவு முக்கியமான பாற்று எத்தனையோ இருக்குது, எல்லாமே முக்கியம். ஆனால் நம்முடைய அவயவங்களிலே நாவானது டோட்டல் சரீரத்தையும் கரைப்படுத்தி, ஆயுள் சக்கரம் என்றால் என்ன? ஆயுசு நாள். ஆயுள் சக்கரத்தில் 80 வருஷம் ஆயுசு உங்களுக்கு, 100 வயசு. ஆமென். 100 வயது உள்ள உங்களை கொளுத்தி விடுது அந்த சக்கரத்தை. எவ்வளோ குறைக்கும் நினைக்கிறீங்க? தெரியலையே. எம்புட்டு குறைஞ்சி போகும் தெரியல. எதனால ஆயுள் சக்கரம் குறையுது? நாக்கு தான். அப்போ இன்னைக்கு நீங்கள் அந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாவில் தான் உங்களுடைய ஆயுசு நாட்கள் இருக்குது. அப்போ நாவு சொல்லணும், நான் 100 வயசாக இருப்பேன் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. அப்படி ஒரு அறிக்கை செய்யணும். 100 வயசில் இருப்பேன், அது சுகத்தோடு பலத்தோடு இருப்பேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை செய்யணும். நான் சீக்கிரம் செத்து போவேன், என்னை நம்பாதீங்க, நான்லாம் சீக்கிரத்தில் போய் சேர்ந்துருவேன்னே சொல்லக்கூடாது. அடிக்கடி நம்ம வாயின் வார்த்தை எப்படி தெரியுமா? கர்த்தாவே நீர் என்னை எடுத்துக்கொள்ளும், இல்லைன்னா நான் சாவேன் அப்படி சொல்லுவதை நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவனும் கேட்பார், அவர் சஞ்சலப்படுவார். சத்துரு கேட்பான், அவன் மகிழ்ச்சி அடைவான். அதுதான் எனக்கு வேணும்பா. நீ இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அதை வைத்தே நான் என்ன செய்ய முடியும்? வாய்ஸை குறைக்க முடியும். அப்போ நம்முடைய வார்த்தைகள் நம்பிக்கை உள்ள, விசுவாசம் உள்ள, பக்தி உள்ள, தேவன் மேலே, வாக்கு தத்துவத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தோடு கூட நாம் நம்முடைய நாவுகளிலிருந்து வார்த்தைகளை பிரயோகம் பண்ண வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆயுள் சக்கரத்தை கொடு, அதில் போன வாரம் அதைத்தான் பார்த்தோம். உன்னுடைய விசுவாசம் உன் நாக்கில் இருக்கணும். ஆமென். விசுவாசம் எதில் இருக்கணும்? நாக்கில். அது எப்படின்னா அறிக்கை செய்யணும். ஆமென். விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. இன்றைக்கு நான் கர்த்தருக்காக வாழ்வேன், இன்றைக்கு நான் சாத்தானை ஜெயிப்பேன், இன்றைக்கு எனக்கு வருகிற போராட்டங்களை நான் மேற்கொள்ளுவேன், இன்றைக்கும் எனக்கு எதிராக வருகிற வல்லடிகளை நான் நிர்மூலமாக்குவேன். இந்த யாரால? கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நான் முற்றிலும் இந்த நாளும் ஜெயம் எடுப்பேன். ஆமென். இது அனுதினமும் ஒரு அறிக்கை செய்யணும். ஆமென். விசுவாச பிரமாணம் என்று சொல்லுகிறது. நமக்கு ஒரு விசுவாச பிரமாணம் இருக்கிறது, அது சொல்லணும். ஏன் அதை விசுவாச பிரமாணம் ஆதியிலே முற்பிதாக்கள் அப்படி வச்சிருக்கிறாங்க? ஆதி அப்போஸ்தலருக்கு பின்பு வந்ததான அந்த முற்பிதாக்கள் ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க?
விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்யணும், இதை அனுதினமும் சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்லுகிற வார்த்தை, தேவன் நமக்கு தந்த வார்த்தை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாள் எடுத்து பாருங்க. ஒருவேளை மறந்து வச்சுன்னா இன்னைக்கு போயிட்டு உட்காந்து எனக்கு ஆண்டவர் எத்தனை வருஷத்திலிருந்து வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று எண்ணி பாருங்க. எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச அளவுக்கு நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 30 ஆண்டுகள் 29 ஆண்டுகளாக ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு முன்பு நான் ரட்சிக்கப்பட்டு வேதங்களை வாசித்தேன். வேதம் வாசிக்கும் போது சில வார்த்தைகள் என்னோடு கூட பேசினார் கர்த்தர். ஆமென். ஆக உங்களுடைய வாழ்க்கையில நன்றாய் கவனிங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைகளிலே, ஆண்டவருடைய அந்த விசுவாச வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகளிலே நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய செய்கை, என்னுடைய செயல்கள் என்னுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது. என்னுடைய செயல்கள் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. என்னுடைய செயல்கள் எனக்கு வருகிறதான பலனை தீர்மானிக்கிறது. என்னுடைய செயல்கள் நான் யார் என்பதை தீர்மானிக்கிறது. என்னுடைய செயல்கள் பிறருக்கு முன்பாக என்னை எப்படிப்பட்டவனாக காட்டுகிறது என்பதை தீர்மானிக்கிறது. ஆமென். என்னுடைய செயல்கள் என்னை ஒரு மதிப்பீடு செய்கிறது. என்னுடைய செயல்கள் தான் என்னை குறித்து ஒரு மதிப்பீடு, என்னை குறித்து இந்த உலகம் ஒரு மதிப்பீடு, என்னை குறித்து பரலோகம் ஒரு மதிப்பீடு, என்னை குறித்து பாதாளம் ஒரு மதிப்பீடு வைக்கிறது. என்னுடைய செயல்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆமென். என்னுடைய செயல்களிலே விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தை வாயில பேசுவது அல்ல, விசுவாசத்தின்படி வாழ்வது முக்கியம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. விசுவாசம் 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 நம்பிக்கை என்கிற வார்த்தை என்று வாயிலை பிரயோஜனப்படுத்தி வாயினாலே சொல்லுவது மட்டுமல்ல, அறிக்கை செய்வது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆக விசுவாசத்தில் உறுதியா இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு. ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த நாட்களிலே நம்முடைய செய்கை, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய செய்கைக்கு தக்க பலன் கூட வருகிறது. என்னுடைய செய்கை தான் என்னுடைய பலனை தீர்மானிக்கிறது. என்னுடைய செயல்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. என்னுடைய செயல்கள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது. என்னுடைய செயல்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தீர்மானிக்கிறது. நான் செய்வது வைத்து தான் எனக்கு சந்தோஷமும் துக்கமும். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் இந்த கடைசி பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த நாளிலே உங்கள் செய்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் எப்படிப்பட்ட செய்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய நடக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? செய்கை என்று சொன்னால் கிரியை, செயல்கள். ஆமென். இவைகளை கர்த்தர் பார்க்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பூமி முழுவதும் கர்த்தருடைய கண்கள் உலாவி வருகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பூமி முழுவதும் கர்த்தருடைய கண்கள் உலாவி வருகிறது. அப்படிப்பட்ட கண்கள் அவருடைய செய்கையை பார்க்கிறது. யோபுவுடைய செய்கையை கர்த்தர் பார்த்தார். அதனால் அவர் சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல ஒருவன் பூமியில இல்லை. அவனுடைய செய்கை, தானியேலுடைய செய்கை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய செய்கை, அல்லேலூயா, ரூத்துடைய செய்கை, அன்னாளுடைய செய்கை, அவளுடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். இந்த நாளிலும் கூட நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நான் என்னுடைய வாழ்க்கை, செயல்கள் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் பிறருக்கு முன்பாக எப்படி வாழ்கிறேன்? என் குடும்பத்தில் நான் எப்படி வாழ்கிறேன்? என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் எப்படி வாழ்கிறேன்? என் மனைவிக்கு முன்பாக நான் எப்படி வாழ்கிறேன்? என்னுடைய கணவனுக்கு முன்னாக நான் எப்படி வாழ்கிறேன்? என்னுடைய சமுதாயத்தில் நான் வேலை செய்கிற இடத்துல நான் எப்படி வாழ்கிறேன்? என்னுடைய செயல்களை நான் மட்டும் பார்க்கவில்லை, என்னை சுற்றி பல ஆயிரம் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா. ஆகையால் இந்த நாளில் சற்றே நிதானித்து யோசித்து ஆண்டவர் சொல்ல, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படித்தான் 8வது வசனத்தில் வாசிப்போமாக. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள். அப்போ நம்முடைய செய்கையில் தெளிந்த புத்தியாக இருக்கணும். என்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கிறதா? என்னுடைய செயல்பாடுகள் சரியான பாதையில் போகிறதா? என்னுடைய செயல்கள் பிறர் பார்வையில் குற்றமாக இருக்கிறதா? பிறருடைய பார்வையில் எவைகளெல்லாம் குற்றமாக இருக்கிறதோ அவைகளை உடனே தூர எரிந்து விட்டு, களைந்து விட்டு, அதை நீக்கிவிட்டு, நம்மை உதறி
தூசியை உதறிவிட்டு எழுவது போல எழுவதுதான் நீதிமானுக்குரிய கேரக்டர், குணம். அல்லேலூயா. ஒரு நீதிமான் தன்னை குறித்து ஒரு குறை வரும்பொழுது, குற்றம் வரும்போது அவைகளை விட்டு விடுவது நல்லது. ஆமென். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எது உங்களுக்கு குறையாக இருக்கிறது? எந்த செயல் உங்களுக்கு குறைப்படுத்துகிறது? எந்த செயல் பிறருடைய பார்வையில் உங்களை குற்றவாளியாக நிறுத்துகிறது? அந்த செயல்களிலிருந்து உங்களை காத்து கொள்வது, உங்களை தற்காத்து கொள்வது, உங்களை சரிப்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இன்னும் பேசுவாராக. ஆண்டவர் உங்களுடைய செயல்களிலே ஒரு மாற்றத்தை தருவாராக. வருகிற புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது உங்கள் செயல்களிலே ஒரு மாற்றம், அல்லேலூயா, உங்களுடைய கிரியையிலே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. லேகியோன் பிசாசு பிடித்தனுடைய கிரியை கல்லறையில் இருக்கும் பொழுது அவன் எலும்புகளை, அவன் சதைகளை, அவன் பிணங்களை சாப்பிட்டவன், கற்களினாலே தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தினவன், அந்த வழியாய் போகிறவர்களை வருகிறவர்களை காயப்படுத்தினவன். ஆமென். ஆனால் மனம் திரும்பி அவன் தெளிந்தவனாய் இருந்த பொழுதோ, அவன் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள இருந்த ஆவிகளை துரத்தின பின்பு அவனுடைய கிரியை வேறு விதமாக இருந்தது. அவன்தான் 10 பட்டணங்கள், தெக்கோபோலி என்கிறதான 10 பட்டணங்களிலே போய் சுவிசேஷத்தை அறிவித்து எந்த ஆண்டவரை அந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த ஊர் ஜனங்களுடைய செய்கையை மாற்றின ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. ஒரு ஊரே சேர்ந்து எங்களுடைய கிராமத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டாம், தயவாய் ஆண்டவர் நீர் வெளியே போ, நீங்க போய்விடும் என்று சொன்ன அந்த கிராமங்களிலே திரும்ப ஆயத்தமாய் காத்திருக்கும்படி அவர்களுடைய கிரியைகளை மாற்றினவன் யார்? இவனுடைய செய்கை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய செய்கை வருகிற புதிய ஆண்டுக்குள்ளாக மாறுவதாக, அநேகரை ஆயத்தப்படுத்துவதாக, நீங்களும் மாறி பிறரை மாற்ற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தேவனுடைய செயலை குறித்து பார்க்க போகிற தேவனுடைய செயல் மகத்துவமானது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகையால் உங்கள் செய்கையும் மகத்துவமானவைகளாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நீதி உள்ளவர் ஆகையால் நீங்களும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய செயல்கள் வேதம் எப்படிப்பட்ட விவரிக்கிறது தெரியுமா? அவருடைய செயல்களை குறித்து எடுத்து வாசிப்போமாக. எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 32:19 வாசிப்போம். யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறீர். கவனிங்க, அவர் யோசனைகளிலே பெரியவராம். நம்முடைய ஆண்டவர் யோசனைகளிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவர். அல்லேலூயா. அவருடைய செயல்களிலே வல்லவருமா இருக்கிறீர். அப்புறம் சொல்றாங்க, அவனவனுடைய வழிக்கு தக்கதாக, அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக. கவனிங்க, மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மீது அவருடைய கண்கள் எப்படி இருக்குதா? எதுக்காக நோக்கமா இருக்குதா? அவனுடைய வழிகளுக்கு தக்க, கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்க. அல்லேலூயா. அவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய செயல்பாடுகளை குறித்து இன்னொரு வசனம் வாசிக்க போற. சங்கீதம் 111. சங்கீதம் 111 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை வாசிங்களே. அதுல கர்த்தருடைய செயல்கள் எப்படிப்பட்டது? 1, கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள். அல்லேலூயா. 2வது, கர்த்தருடைய செயல்கள் ஆராயப்படுகிறவைகள். நல்ல கவனிங்க, முதல் சொன்னாரு கர்த்தருடைய செயல்கள் எப்படியா? பெரியவைகள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எதை செஞ்சாலும் அவர் பெருசா தான் செய்வார். இதை சொல்லுங்க, ஏதாவது சின்னதா செஞ்சிருக்காரா? தேவன் செஞ்சது ஏதாவது சின்னதா இருக்கா? இல்லை, இல்லவே இல்லை. கடந்த நிவர் புயல், நிவர், இந்த நிவர் புயலுடைய சுற்றளவு, அந்த சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா? ஒரு அதை சொல்லாங்க. வானிலை ஆராய்ச்சி மையத்திலேருந்து அறிவிப்பு கொடுக்கும் பொழுது அதோட சுற்றளவுலாம் 800 கிலோமீட்டராம். எப்படி? 800 கிலோமீட்டர் சுற்றளவில் வருதான். 800 கிலோமீட்டர்னா எதிலேருந்து எவ்வளோ நீளத்தை சொல்லுங்க பார்ப்போம். சென்னை டு கன்னியாகுமரி, அப்படி தானே சார்? சென்னை டு கன்னியாகுமரி. ஏன்னா இங்கேருந்தே 300 கிலோமீட்டர் சென்னைக்கு வந்துடுது. திருச்சியிலேருந்து 400 கிலோமீட்டர் வந்துடும். திருச்சியிலேருந்து அந்த பக்கம் கன்னியாகுமரி ஒரு 400 கிலோமீட்டர், 800 கிலோமீட்டர். இன்னும் சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் கூடவே வச்சுக்கலாம். கன்னியாகுமரி சென்னையிலேருந்து கொஞ்சம் தாண்டி ஆந்திரா பார்டர் கூட போகலாம். புயல், ஒரே ஒரு புயல் எத்தனை கிலோமீட்டர் நீளம்?
அகலம் 800 கிலோமீட்டர் சுற்றளவு. நம்ம பூன் ஊதுனா இப்படித்தான் வரும். ஆண்டவர் உருவாக்கின ஒரு புயல் ஆராய்ந்து முடியாதது. அல்லேலூயா. அது ஒருவேளை ஒரு 300 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்துச்சு அப்படின்னா, 800 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற ஒரு புயல் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துச்சுன்னா தமிழ்நாடு அளக்க தூக்கி கொண்டு டெல்லியில் போட்டு போயிடும். ஆமென். அல்லேலூயா. தமிழ்நாடு அழைக்க நம்மளெல்லாம் நம்ம பறப்போம் வானத்திலே மேகத்திலே. தேவனோடு கூட நம்ம என்ன செய்யலாம்? பறந்து அப்படியே எல்லாத்தையும். இந்த புயலுக்கே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா கார்லாம் பறக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பறக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இறக்கப்பட்டு கண்ணீர் விட்டு எங்கள் தேசத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் கண்ணீர் விட்டதுனால அப்படியே கரைக்கு வர வர அந்த தூதன், புயலை உண்டாக்குன தூதன் என்ன செஞ்சார் தெரியல, அப்படியே அமைதியாக சாப்பிட்டு அப்படியே ஆந்திரா பக்கம் ஓரமாக ஒதுங்கி போயிட்டார். அல்லேலூயா. அடுத்து ஒன்று வருது. நாளைக்கு வருதான். நாளைக்கு மறுநாள் புறப்பட்டு வருதான். ஆமென். அதுவும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லேருந்து புறப்பட்டு வருது. எல்லாம் இங்கேருந்தா கிழக்கு பக்கம் தான் வருது. அல்லேலூயா. அடுத்து எப்படி வருதுன்னா, வந்த புயல் அங்கே கிழக்குலேருந்து அப்படி வடக்கு பக்கம், அதாவது வடகிழக்கு பக்கம் போச்சான். இப்போ தென்கிழக்கு பக்கம் வருதான். இப்படி ரூட் போட்டு போகுது. இது எப்படிலாம் போட்டு கொடுக்கறது யாருன்னா அவர் தான். அல்லேலூயா. புயலை தூக்கி நீ இந்த பக்கம் போ, ரெண்டாவது புயல் நீ இந்த பக்கம் போ. ஆமென். அல்லேலூயா. ஆனால் நம்ம போகிற வழிதான் எதுன்னு தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? திக்கு திசையாமல் தெரிகிறோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல்களை சற்றே நாம் நிதானிக்க வேண்டும். அவர் உண்டாக்கின வானத்தை ஆராய்ச்சி செய்ய முடியுதா? அவர் உண்டாக்கின வானத்துக்குனுடைய எல்லையை கண்டுபிடிக்க முடியுதா? ஆமென். பூமியுடைய வெயிட் என்ன நமக்கு தெரியுமா? பூமியுடைய நிறை என்னன்னு தெரியுமா? ஒரு சின்ன கல்லை எடுத்து நான் நிப்பாட்ட முடியல, நிறுத்த முடியலையே. ஆனால் தேவன் இவ்வளோ பெரிய பூமியை அந்தரத்தை நிறுத்தி இங்கேருந்து நிலாவை பார், இங்கேருந்து சூரியனை பார், எங்கேருந்து நட்சத்திரத்தை பாருன்னு சொல்லி எண்ணுக்கடங்காத கோடிக்கணக்கான எண்ண முடியாத நட்சத்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய செயல்கள் எவ்வளோ பெரியவைகள். ஆமென். அல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கி அவன் மனுஷனுக்குள்ள அவனுடைய நரம்புகளையும் எலும்புகளையும் சதைகளையும் உண்டாக்கி அவனுக்கு இரத்தத்தை உண்டாக்கி அவனுக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கும் மருத்துவர்கள் இந்த நாளில் இந்த நிமிஷம் வரை ஒவ்வொரு நாளும் மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் மனிதனுடைய சரீரத்தை. ஆமென். அல்லேலூயா. அவர் உண்டாக்கின ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அவருடைய செயல்கள் பெரியவைகள். இரண்டாவது சொல்றது ஆராயப்படுகிறவைகளாம். வாசிங்க. அவைகளில் பிரியப்படுகிறவர்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய செயல்களில் பிரியப்படுகிறார்கள் அவர்கள் ஆராயவாங்களாம். அல்லேலூயா. அவருடைய செயல்கள் ஆராயப்படுகிறவைகள், ஆராய்ந்து பார்க்கிறவைகள். அல்லேலூயா. வேதத்தை ஆராயணும். கர்த்தர் கொடுத்த அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆண்டவர். ஆராயப்படணும். இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும், தேடி கண்டுபிடிக்கணும். இந்த வேதத்தை வச்சுதான் இன்னைக்கு எத்தனையோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. அல்லேலூயா. உலகத்தான் சொல்லலாம் எதையோ வச்சு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி. இல்லை, இந்த வேதத்தை வச்சு தான் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. ஆமென். இந்த வேதம் ஒரு விஞ்ஞானம் தான். அல்லேலூயா. மகத்துவமானது. இந்த உலகத்தில் மனுஷன் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே பூமி உருண்டை என்று வேதம் தெளிவாய் சொன்னது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேதத்தை கையில் வைத்திருக்கிறோம். அதனுடைய செயல்கள், தேவனுடைய செயல்கள் எல்லாம் இந்த வேதத்தில் வெளியரங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கல. மூன்றாவது அவருடைய செயல் எப்படியா? மூணாவது மகிமையும், நாலாவது மகத்துவமும் நிறைந்தது. அல்லேலூயா. மகிமையும் மகத்துவம் உள்ளது. முதல் சொன்ன பெரியது, இரண்டாவது ஆராயப்படுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது மகிமையானது, நாலாவது மகத்துவமானது. அடுத்து வாசிங்களேன். அவருடைய நீதி என்றென்றைக்கு உள்ளது. அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி. அதிசயமான செய்கை, அவருடைய செய்கையெல்லாம் அதிசயமானது. அஞ்சாவது காரியம், அவருடைய செய்கை எப்படியா? அதிசயமானது. அதிசயமான செய்கை. ஆமென். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர்.
அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு செங்கடலை ரெண்டா பிளந்து அதை வெட்டாந்தரையை ஆக்க முடியுமா? ஆமென். ஒரு சின்ன கால்வாய் தண்ணி, ஒரு இந்த இப்போ இங்க இருக்கிற தண்ணி வந்து அதை வெளியில ஏற்றணும். இங்க தோட்டத்தில் கிடக்கிற தண்ணியை வெளியே ஏற்றுறதுக்கு ஒரு ஒரு கால்வாய் மாதிரி பறிச்சு விட்டோம்னா தண்ணி வெளியில போயிடும். ஆனா அது வெட்டாந்தரையா மாறுமா? உடனே மாறாது. ஏன்னா அந்த ஈரப்பதம், அந்த உலர், அந்த சேறு கட்டாயம் இருக்கும். ஆமென். ஆனா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கால்நடையாய் வெட்டாந்தரையில் நடந்து போவது போல நடந்து போனார்களாம். கைகளை உயர்த்தியாமல் சொல்லும். அவருடைய செயல்கள் மகத்துவமானது. 6 லட்சம் பேர், 6 லட்சம் பேர் ஆண்கள் மட்டும். இதில் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்க்கணும். எத்தனை லட்சம்னு கணக்கிட முடியாது. குறைச்சி சொன்னால் கூட 25 லட்சத்துக்கு மேலே. 25 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். முடியுமா? முடியுமா? 3 வேளை சாப்பாடும் கொடுக்கணும் 25 லட்சம் பேருக்கு. எந்த கல்யாண மண்டபத்தை பிடிக்கிறது? எங்கே போய் அரிசி எடுக்கிறது? என்ன யாரை வச்சு சமைக்கிறது? எத்தனை பேரை வச்சு சமைக்கிறது? ஒன்றும் இல்லை. வானத்தின் மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். அது அதிசயம். அல்லேலூயா. அவ்வளோ பேர் இன்னொன்று கேட்டான், கறியை கேட்டான். எவ்வளோ பெரிய காரியம்! மன்னாவை கொடுத்துட்டார். அடுத்து என்ன கேட்குறான்? கறி கொடுக்க முடியுமா? டெஸ்ட் பண்ணுறான், சோதிச்சு பண்ணுறான். ஆண்டவர் கேட்காரு, உன்னுடைய காணிக்கையை கொடுத்து பாரு, தசமத்தை கொடுத்து என்னை சோதிச்சு பாரு. இவன் கேட்குறான், கறி கொடுத்து நீ சோதிச்சு பாரு. அத்தனை லட்சம் பேருக்கும் காடைகளை கொண்டு வந்து வனாந்தரத்தில் கடல் கீழ்காற்றை கொடுத்து காடைகளை கொண்டு வந்து குவிச்சார். கொஞ்சம் நெஞ்சம் குவிக்கல. எவ்வளவா? அவன் வெளியில வந்த உடனே முழங்காலுக்கு மேலே இடுப்புக்கு நிற்குது காடை. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அதிசயமான தேவன். அல்லேலூயா. ஒரு கிணறை வெட்டி தண்ணி எடுக்கணும்னா எத்தனை மாதம் ஆகும்? இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில் வேகமாக 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் போர் போட்டுடலாம். மோச காலத்தில் எந்த போர் வண்டி இருந்துச்சு? யாருக்கு போனை போட்டு வந்து எங்களுக்கு போர் போட்டு கொடுங்கன்னு சொல்ல முடியும்? அன்னைக்கு திடீர்னு தண்ணி கேட்குறான் வனாந்தரத்தில். கண்மலையில் போய் பேசு, கண்மலையிலேருந்து தண்ணீர் வருங்கிறாரு. அவன் போய் 2 அடி அடிச்சோன்னா தண்ணி வருது. ஆமென். இதை தான் உல்ட்டா பண்ணி இந்த பக்கம் வச்சுட்டான். வைகைன்னு கை வச்ச உடனே தண்ணி வந்துச்சுன்னு. அதுக்கு பேர் தான் வைகைன்னு ஆறு. அந்த வைகை 6 பேர். வைகைன்னா கை வைன்னு அர்த்தம். கை வச்சாராம். கையை வச்ச உடனே தண்ணி வந்துச்சுன்னா வை கை அப்படின்னு வந்துச்சு. சரி, அதான் வைகைன்னு 6 மதுரை பக்கம். இப்படி ஒவ்வொரு ஆறுக்கும் பேர் வச்சிருக்கான். இங்கேருந்து ஒரு 6 வருதான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா விட்டுருங்க. அல்லேலூயா. ஆமாம், பேனு வந்து பார்த்துருக்கோம். தலையிலேருந்து பேனு வரதான் பார்த்துருக்கோம். இங்கேருந்து 6 வர பார்த்தது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் வந்து கண்மலையில் போய் பேசுப்பா, அந்த கற்பாறையில் போய் பேசுப்பா அப்படின்னாரு. ஆமாம், பாறையிலிருந்து தண்ணீர் வர வைத்தது. அவர் அதிசயமானவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தேவனுடைய செய்கைகள் ஆராயப்படக்கூடியவைகள். அவர் மகத்துவமானவர். அல்லேலூயா. மனுஷனுடைய பிறப்பு அதிசயம். சங்கீதக்காரர் எழுதினார், என் தாயின் கற்பத்திலே நான் உருவாகும் முன்னமே நீர் என்ன பெயர் சொல்லி அழைத்தீர், என் எலும்புகள் உருவேற்படும் முன்னமே என் எலும்புகளை நீர் கண்டீர். அல்லேலூயா. ஒரு தாயின் கற்பத்தில் எலும்பு உருவாகுது. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியம்! எலும்பு சதவுடன் ஒரு எலும்பு உள்ள வச்சுக்கிருச்சுன்னா இங்கே நிற்குது. ஆமென். ஒரு சின்ன ஒரு முடி உள்ள போயிடுச்சுன்னா, வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன வலி! வயிற்று, ஆனா அதே வயிற்றுக்குள்ள எலும்பு சத, அதே கற்பத்தில் தலைமுடியோடு கூட அவ்வளவு அழகான ஒரு பிள்ளையை கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. அதிசயம், அதிசயம். அப்படிப்பட்ட தேவனுடைய செயல்கள் மகத்துவமானவைகள். அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய செய்கையும் மகத்துவமானவைகளாக இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய செய்கையும் நீதி உள்ளவைகளாக இருக்க வேண்டும், ஆச்சரியப்படத்தக்கவைகளாக இருக்க வேண்டும். ஆமென். உங்கள் செய்கையை பார்க்குற ஜனங்கள் ஆச்சரியப்படணும். நம்மளை போல இவங்க இல்லையே, நம்மளை போல இவங்களுடைய காரியம் இல்லையே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நேற்றைய தினத்தில் ஒரு நம்பிக்கை டிவியில் ராத்திரி ஒரு 11:30 மணி இருக்கும். ஒரு 11:30 மணி போல் நம்பிக்கை டிவியில் நான் மெசேஜ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எடுத்து முடித்த உடனே ஒரு டிவியில் என்ன இன்னைக்கு ஏதாவது ஒரு புதிய காரியம், ஏதாவது ஒரு டிவியில் ஒரு கிறிஸ்துவ சேனலில் ஏதாவது ஒரு அற்புதங்கள், ஏதாவது ஒரு காரியம் நடக்கும், ஏதோ ஏவ போட்டு அப்படி போட்ட உடனே அதில் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ஒரு அம்மா, மிகப்பெரிய அரசியல்வாதி. யார் அப்படின்னா இந்த சந்திரபாபு நாயுடு, அதுக்கு மேலே ஒருத்தரை வீரப்பை கடத்திட்டு போனார். அவர் பேர் என்ன? ராமராவ், NT ராமராவ்.
ராஜ்குமாரா? ஏன் ராஜ்குமார், சந்திரபாபு நாயுடு, அப்புறம் என்.டி. ராமராவ்னு ஒருத்தர் இருந்தாராம், பழைய நடிகர். இவங்களுடைய காரியங்கள்லாம் கவனிங்களேன். அவங்களுடைய ரிலேட்டிவ், அவங்களுக்கு நிறைய கல்வி நிறுவனங்கள், அதாவது நர்சிங் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, அதுபோக சில இன்ஜினியரிங் கல்லூரிலாம் வச்சுருக்கிறாங்களாம் அந்த அம்மா. அவங்களுடைய கல்லூரியில், நர்சிங் கல்லூரியில் படித்ததான ஒரு பிள்ளைகள், ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள் அவங்க நர்சிங் கல்லூரியில் படித்தாங்களாம். அப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பிள்ளைகள் காலையில் அதிகாலையில் அந்த ரூமுக்குள்ளே ஒரு 6 பிள்ளைகள் முழங்காலில் நின்று ஜோம் பண்ணி பைபிள் படிப்பாங்களாம். முழங்காலில் இன்னும் பைபிள் படிப்பாங்களாம். ஒரு நாள் எப்போதுமே அந்த ரைடு வருவாங்களாம். காலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி திடீர் விசிட்டிங் வருவாங்களாம். அப்படி விசிட்டிங் வரும்பொழுது இந்த அம்மா வரும்போது இந்த பிள்ளைகள் 6 பிள்ளைகள் முழங்கால் நின்று பைபிள் படிக்கிறத பார்த்தோன்னா வெறியாயிட்டாங்களாம். உடனே அந்த பைபிளை பிள்ளை எல்லாத்தையும் பறித்து அந்த பிள்ளைகளை அடித்து கேவலமான வார்த்தைகளில் பேசி, இனிமேல் இங்கே படிக்கிற வரை இதுக்குள்ளே வந்து இந்த பைபிள் கொண்டு வந்தாலோ படிக்கிறத நான் பார்த்தாலோ உங்களை சும்மா விட மாட்டேன், உடனே உங்களுக்கு டிசியை கொடுத்து வெளியில் அனுப்பிடுன்னு ரொம்ப கடுமையாக பேசி போயிட்டாங்களாம். அந்த புத்தகத்தெல்லாம் வாங்கிட்டு, வேத புஸ்தகத்தை கவனிங்க. திடீரென்று இது சம்பவித்ததுக்கு அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு விதமான சூறாவளி அடிக்க ஆரம்பித்தது. பயங்கரமான பிரச்சனைகள். இவர்களுடைய வளர்ச்சியை, இவர்களுடைய அரசியல் காரியங்களை இவர்கள் எங்கே வேணாலும் இந்த அம்மா பேச முடியுமா? இவங்களுடைய பவர் அந்த அளவுக்கு இருந்துக்குது. இவர்களுடைய அரசியல் அந்த வளர்ச்சியும் இவர்களுடைய கல்வி நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு தடை செய்யும்படி பொறாமை கொண்டவர்கள் அவர்களுக்கு விரோதமாய் பற்பல கேஸ், பலவிதமான பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களுக்கு எப்படியெல்லாம் இடையூறு செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் இடையூறு செய்தபடினாலே இவர்கள் எவ்வளவாய் வளர்ந்தார்களோ அவ்வளவாய் வேகமாய் சரிய ஆரம்பித்தார்களாம். பொருளாதாரம் சரிய ஆரம்பித்ததாம். சமாதானம் இழந்தார்கள், நிம்மதி இழந்தார்கள். என்ன செய்வது என்று தெரியல. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 7 மாதங்கள் அவர்களுடைய மன உளைச்சலில் போகும் பொழுது ஒரு நாள் அங்கேருந்து ஹைதராபாத்துக்கு போனாங்களாம். ஹைதராபாத் போயிருக்கும்போது அங்கே அவர்களுடைய உறவினர், யாரோ ஒரு உறவினரை சந்திக்கும் பொழுது தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த உலகத்தில் ஒருத்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். யார் அப்படிங்கிற? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் கொடுக்க முடியும். நான் ஒரு சர்ச்சுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன், போகலாமா? இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் பாஸ்டர் ரமேஷ், நல்ல பெரிய, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்பிக்கை டிவியில் அடிக்கடி பேசுவார். அந்த ஆலயத்துக்கு போகணும். கவனிங்க, இவங்க அந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க. போன முதல் நாளே கர்த்தர் அவர்களோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு என்ன நடந்ததுன்னா, அதற்கு பின்பு மனம் திரும்பி ஞானசானது. இன்றைக்கி அந்த சர்ச்சில் அவங்க ஒரு பெரிய லீடர், அல்லேலூயா, இன்றைக்கி நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கிறாங்க. எந்த பிள்ளைகிட்டேருந்து வேத புத்தகத்தை பறித்தார்களோ அவர்கள் வேதத்தை தூக்க ஆரம்பித்தார்கள், அல்லேலூயா. அப்போது இதற்கு யார் காரணம் என்று எண்ணுகிறேன்? அந்த 6 பிள்ளைகளுடைய ஜெபம் காரணமாக இருந்திருக்க வேண்டும். இந்த பிரின்சிபல் அல்லது இந்த நிறுவனர், இந்த கல்வி நிறுவனர், இந்த தாளாளர், ஆண்டவரே இந்த வேதத்தை பறித்து அந்த அம்மா திரும்ப அவர்களே வேதத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 6 பேரும் ஜெபித்திருக்கணும். கைகளை வைத்து ஆமென் சொல்லுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய செயல்களை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய செயல்கள் மகத்துவமானது. யார் தன்னை எதிர்க்கிறானோ அவனை தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ளுகிற தேவன், அல்லேலூயா. இல்லை என்றால் பவுலை கர்த்தர் பிடிப்பாரா? சபைகளை பாழாக்கின ஒருத்தனை சபையவே கட்டும்படி ஒருவர் மாற்றுகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர்? முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவார். அது நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். முள்ளால எடுக்கிறவர் அவர் யார் என்று சொன்னால் என் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே, அல்லேலூயா. எதை எப்படி எடுக்க வேண்டும் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நம்முடைய செயல்களை சரிபார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமென். நம்முடைய செயல்கள் நம்முடைய செயலில் கொஞ்சம் தடுமாறிட்டோம் அப்படின்னா பிரச்சனை. ஒரு தவறான முடிவு, தவறான காரியம், தவறான ஒரு காரியம், ஒரு தடுமாற்றம், ஒரு சின்ன பிழை பெரிய விளைவை கொண்டு வந்துடும். ஆமென். என்ன சாப்பிட்ட? ஒரே ஒரு பழத்தை தானே சாப்பிட்டா, என்ன தப்பு? ஒரு பழத்தினால வந்த பிரச்சனையா இன்னைக்கு? யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால தான் முழு உலகம் எதுக்குள்ள வந்துருச்சு? பாவத்துக்குள்ள வந்துருச்சு. ஆமென். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஏன் இதை செய்தாய் என்று கேட்கிறார். ஏவாளை பற்றி கேட்கிற. எடுத்து வாசிங்க, ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகம 3வது அதிகாரம் 12, 13 ரெண்டையுமே வாசிங்க வேகமா.
அதற்கு ஆதாம் ஆதாமை பார்த்து ஆண்டவர் நீ ஏன் இதை செய்தாய் என்று கேட்கல. அதுக்கு மேல உள்ள 11வது வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா வாசிங்க. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று தான் கேட்கிறார், அவ்வளவுதான். ஆனா ஏவாள்கிட்ட என்ன கேட்கிறாரு? 13வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். நீ இப்படி செய்தது என்ன? நீ ஏன் இப்படி செய்த? இப்படி செய்ததுக்கு என்ன காரணம்? ஒரு சின்ன செய்கை, ஒரு சின்ன காரியம். ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டா, பறிச்சு சாப்பிட்டா. நீ இப்படி செய்தபடியால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ இப்படி செய்தபடியால் என்ன ஆயிடுச்சு? முழு உலகமும் பாவத்துக்குள்ளே மரித்து போனது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒரு சின்ன செய்கை உங்கள் வாழ்க்கையவே அழிச்சிருது. ஒரு சின்ன செய்கை தான், ஒரு சின்ன குற்றம் உங்களை கரைப்படுத்திடுது. ஆனால் அந்த கரையை நீக்கிறது பெரிய கஷ்டம். பல வருஷம் ஆகும், பல நாட்கள் ஆகும். மிக கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன செய்கை தான். சாராள் பொறுக்க மாட்டாம இனிமே எங்கே எனக்கு குழந்தை பிறக்க போகுது, இனிமே எங்கே எனக்கு புள்ள பிறக்க போகுது, வா என்னுடைய வேலைக்காரி ஆகார திருமணம் பண்ணிக்க, ஆகார் மூலமா எனக்கு ஒரு சந்ததி வரட்டும். நடந்த காரியம் என்ன? இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான். உண்மையா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட. ஆபிரகாம் தன்னுடைய மகனை குறித்து சொன்ன காரியம் விசனமா இருந்துச்சான். சாராள் சொன்ன காரியம். சாராள் ஆகார திருமணம் பண்ணி வைக்கிறா, குழந்தை பிறக்குது, இஸ்மவேல் பேர் வைக்கிறாங்க. இஸ்மவேலை நல்லா வளர்த்து வர்றா, கொஞ்சரா குழாவுரா. ஐயோ என் பிள்ளைய தங்கமே கட்டியே கரும்பேன்னு சொல்லியிருப்பா. 10 வயசு 10 வயசுக்கு மேலே 12 வயசாச்சு. 12 வயசுல இப்போ இவ ஒரு பிள்ளை பிறக்கணும்னா அவன் கேள்வி பண்ணுறான் பாருங்களேன். அப்போ தான் கோபம் வருது. இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் உடனே வீட்டை விட்டு என்ன செய்யும்? துரத்தும். இவன் என் பிள்ளையோடு கூட சுதந்திரவாளியா இருப்பதில்லை அப்படி சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு व्यसனமா இருக்குது. 12 வருஷம் கொஞ்சம் 12 வருஷம் தூக்கி விளையாண்டு அவனை உருவாக்கின பிள்ளைய இப்படி சொல்கிறாளே. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, உன் மனைவி பேச்சை கேளு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனும் உன்னுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவனையும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குன்னு சொல்லி பெரிய ஜாதி ஆக்குனாரு தான். இல்லை, அவனை சும்மா விடலை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இன்ன வரைக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை நடந்த மேனிக்கு தான் இருக்குது இல்லையா? அன்னைக்கு மட்டும் சாராள் கொஞ்சம் யோசிச்சு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இருந்திருந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. ஆமென், அல்லேலூயா. அநேக நேரத்தில் சின்ன செய்கை தான். தாவீது செஞ்ச ஒரு சின்ன காரியம், ஜனங்களை தொகையிடு என்ன அப்படின்னா, ஜனங்களை தொகையிடு. யோவாப் சொன்னான், என் ஆண்டவனே அது வேண்டாம், அந்த காரியத்தை செய்யாதிருப்பேன். யோவாப் சொல்கிறான், படத்தளபதி சொல்கிறான், அது தேவனுக்கு சித்தம் இல்லை, தேவனுக்கு பிரியம் இல்லை. ஏன் இந்த பாவத்தை செய்வானே? ஜனங்கள் இன்னும் பெருகட்டும். ஜனத்தை என்றது ஒரு தப்பா? இன்னைக்கு தான் ஓயாம என்றாங்களே, ஜனத்தொகை எண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களே. ஜனத்தை என்றது ஒரு தப்பு இல்லை அப்படின்னா தாவீது என்னன்னா, ஆனால் தாவீது ஜனங்களை எண்ணும்படி ஏவப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்களேன் அந்த வசனத்தை. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 24வது அதிகாரமான்னு பாருங்க. 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கோபம் மூண்டது, லெக்கம் பாரு, இஸ்ரவேல் யூதா இவர்களை லெக்கம் சரிபார் தொகைபார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். நல்லா கவனிங்க, தாவீது ஏவப்பட்டான். யார் மூலமா ஏவப்பட்டிருப்பான்? யார் ஏவி இருக்கிறதோ? அப்ப அவன் யாரு? ஆராதனை வீரன். அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தரை குறித்து பாடல்களை ஏற்றினவன். அவன் பாடினானா, அவன் கிட்டார் வாசிச்சானா, அவன் கிண்ணறத்தை எடுத்தானா, சவுளுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன செய்யும்? போகும். இப்ப இவனை ஒரு ஆவி ஏவுது. உடன்பட்டான். நடந்த காரியம் 70,000 பேர் செத்து போயிட்டான். 70,000 பேர். ஆண்டவர் கேட்டாரு, 3 காரியம் உன் கையில் வைக்கிறேன், உனக்கு முன்னாடி வைக்கிறேன், எது வேணும் செலக்ட் பண்ணிக்கோ. முதல் காரியம் பஞ்சம், 2வது காரியம் சத்துரு, 3வது காரியம்
கொள்ளை நோய். எது வேணும்? அவன் சொல்கிறான், மனுஷன் கையில் நான் விழ வேணாம், நான் உங்கள் கையில் விழுகிறேன். அந்த 3 நாள் கொள்ளை நோயில் 70,000 பேர் செத்து போயிட்டான். தாவீது கதறான், ஐயோ பாவம் செஞ்சது நான் தானே ஆண்டவரே. ஒரு சின்ன செய்கை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வடு, மிகப்பெரிய ஒரு கரையை உண்டாக்கிவிடும். இன்னைக்கு அந்த செய்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இது நிறையா இருக்குது, யார் யார் என்னென்ன செய்ததுனால எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு. ஆனால் சுருக்கமாய் வேகமாக இப்போ தான் முடிவுக்கு. இப்போ நாம் என்ன செய்யணும்? நம்முடைய செயல்களை, நாம் தேவனுடைய செய்கை சொன்னேன், வேதத்தில் இருக்கிற ஒரு சிலருடைய செய்கை எப்படிப்பட்ட விளைவை கொண்டு வந்தது என்று சொன்னேன். 3ஆவதாக நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் எல்லாம் கணக்கு வைக்கப்படுகிறது. நான் சற்றே சொன்னேன், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 15:4 வசனத்தை சொல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 எடுத்து வாசிங்க. அப்படி இல்லைனா வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 22, 11, 12 வசனங்களை ஒரு வேகமாக வாசிப்போமாக. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், இருக்கட்டும், நீதி செய்யட்டும், ஆகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்ப நம்முடைய கிரியைகள் எல்லாம் கவனிக்கப்படுகிறது. நம்முடைய கிரியைகள் எல்லாம், நம்முடைய செயல்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. நம்முடைய செய்கை எல்லாம் பார்க்கப்படுகிறது. அதுல ஒண்ணு கூட தப்பாது. ஆமென். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமென். அல்லேலூயா. ஆக இந்த காலை நேரத்தில் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய செய்கைக்கு நீங்கள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஆகையால் இந்த நாளிலும் கூட உங்கள் செய்கையை சரிபார்த்து கொள்வீர்களாக. ஒருவேளை அந்த செய்கை தவறாக இருக்குமானால் மாற்றிக்கொள்வோமாக. லேவியருக்கு எழுதின நிருபம், லேவியராகவும் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். லேவியராகவும் 18:3, நீங்க குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய அவங்க செய்யறது போல செய்யாதீங்க. நீங்க குடியிருக்கிற எகிப்து, நீங்க குடியிருக்கிற பட்டணம், நீங்க குடியிருக்கிற கிராமம், அந்த கிராமத்து ஜனங்கள் செய்வது போல நீங்க என்ன செய்யாதீங்க. செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். போதும், கவனிங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, அவனை போல இருந்தேன், இவனை போல இருந்தேன், அவனால நான் கெட்டு போனேன், இவனால கெட்டு போனேன், அவங்க இப்படி செஞ்சாங்க அதனால நான் இப்படி செஞ்சேன், இவங்க இப்படி பேசினாங்க அதனால நான் இப்படி பேசினேன், நானா இது அல்ல. ஆண்டவர் சொல்ற, நீ அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, எகிப்தியரை போல செய்யாத, கானானியரை போல செய்யாத, என்னுடைய நியமங்களின்படி செய். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவருடைய செயல்கள் என்னவோ அந்த செயல்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். வேதத்தில் ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அங்கே இருங்கம்மா, அங்கே நில்லுங்கம்மா, முடிச்ச பின்னாடி வாங்க. கவனிங்க, ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ராஜாக்கள், யூத ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அவர்கள் செய்த பொல்லாப்புக்கு தக்க ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தாராம்? காரியங்களை செய்தார். அதில் ஒரே ஒரு ராஜா, 1 ராஜாக்கள் குறிச்சுக்கிறீங்க, 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 12வது வசனம் 14வது வசனத்தில் இருக்குது. 1 அல்லது 1ல இருந்து நீங்க வாசிக்கலாம், வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதில் 7வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். அந்த பாஷா தன்னுடைய கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவருடைய பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பு நிமித்தம் பாஷாவுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஆமென். ஆக நம்முடைய செய்கை தேவனை கோபப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. நம்முடைய செய்கை இப்போ பார்க்க போறோம். நம்முடைய செய்கை எப்படி இருக்கணும்? கர்த்தரை எரிச்சல் உண்டாக்குகிறதாய், கர்த்தருக்கு கோபத்தை மூட்டுகிறதாய், கர்த்தருக்கு அவருடைய பார்வையில் பொல்லாப்பாய், அந்த மாதிரி செய்கை, அந்த மாதிரி கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமென். 2வது காரியம், நீதிமொழிகள் 16:3 சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. வாசிங்க, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன்னுடைய யோசனைகள் என்ன செய்யும்?
அப்போ இரண்டாவது, என்னுடைய செயல்களை எல்லாம் கர்த்தருக்கு நான் ஒப்புவித்து செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேனோ அதை யாருக்கு ஒப்புவிக்கணும்? ஆண்டவரே, நான் இதை செய்ய போகிறேன், செய்யலாமா? நான் இப்படி செய்ய போகிறேன் ஏசப்பா, நான் செய்யலாமா? இப்படி நான் போக போகிறேன், நான் போகலாமா? இந்த காரியத்தை நான் நடத்த போகிறேன், நான் நடத்தலாமா? இப்படி ஒரு வாகனம் வாங்க போகிறேன், வாங்கலாமா? இப்படி ஒரு வீடு கட்ட போகிறேன், கட்டலாமா? இப்படி ஒரு நிலம் வாங்க போகிறேன், வாங்கலாமா? இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன், செய்யலாமா? இந்த படிப்பு என் பிள்ளையை படிக்க வைக்க போகிறேன், இந்த படிப்பு படிக்க வைக்கலாமா? இதெல்லாம் கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை ஊழியக்காரர்களுக்கு எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? ஒரு பிள்ளைய பிறந்து ஒரு விசுவாச குடும்பம் தான் பிள்ளைய பிறந்த நாள்லேருந்து அந்த பிள்ளைய அவங்களுடைய விருப்பத்தின்படி வளர்ப்பாங்க. ஊழியக்காரருடைய விருப்பத்தின்படி வளர்க்குறாங்களா? நான் சொல்கிறபடி யாராவது பிள்ளைய வளர்க்க முடியுமா? நான் சொல்லுவேன், சிஸ்டர் உங்கள் பிள்ளைய இந்த காலேஜுக்கு அனுப்புங்கன்னு நீங்கள் அனுப்புவீங்களா? இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், விசுவாசிகள் பிறந்ததுலேருந்து அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க, தங்களுடைய இஷ்டத்தின்படி வளர்க்குறாங்க. என்ன இஷ்டம், அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதன்படி, அவங்க என்ன விரும்பி ட்ரெஸ் போட சொல்கிறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு, தான் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸு, அந்த பிள்ளை என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் செய்வாங்க. அந்த பிள்ளை என்ன படிக்க விரும்புது அல்ல இவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்க அதெல்லாம் செய்வாங்க. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் திருமணம்னு வந்தப்போ, கல்யாணம்னு வரும் பாருங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க அப்படிம்பாங்க. ஆமென். பையனுக்கு ஒரு பொண்ணு பாருங்க. அது எப்படின்னா அதுக்கு அவங்க விருப்பத்தை சொல்லுவாங்க, அந்த விருப்பத்தின்படி தான் பார்க்கணும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தேன், அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படி தான் பார்த்தேன். அப்புறம் திரும்பி வந்து இல்லை இந்த மாப்பிள்ளை வேணாம், வேறு மாப்பிள்ளை பாருங்கன்னு. ஏன் கேட்டால், எங்களுக்கு வீட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாருங்கள். இது எப்படி இருக்குது? எப்படி என் வீட்டோடையே இருக்கிற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை பாருங்கள் அப்படின்னா, அப்படி ஒரு மாப்பிள்ளை நான் எங்கே போய் பார்க்குறது? அப்போது தான் பிள்ளைக்கு எதெல்லாம் அவங்க விருப்பப்படி வளர்த்துட்டு லாஸ்ட்டில் ஊழியக்காரனை என் பிள்ளை என்ன விரும்புதோ அதன்படி ஒரு மாப்பிள்ளையை பாருங்கள், என் பிள்ளை என்ன விரும்புதோ அதன்படி ஒரு பொண்ணை பாருங்கள். அது அல்ல, தேவனுக்கு உங்கள் செய்கையை ஒப்பு கொடுங்க. ஒரு பிள்ளை வளரும் போதே தேவ சித்தப்படி வளங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்க, உன்னை வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் நான் உன்னை வளர்ப்பேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் உன்னை படிக்க வைப்பேன். கர்த்தர் எங்கே காட்டுறாரோ அங்கே தான் உன்னை நான் அனுப்புவேன். சொல்லி வரேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு மாறாக உங்கள் பிள்ளைகளுடைய விருப்பம், இன்னைக்கு பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தையெல்லாம் வாங்கி கொடுத்து, பிள்ளைகள் கேட்கிறதெல்லாம் செய்து, அவர்கள் போகிற போக்குக்கெல்லாம் விட்டுட்டு லாஸ்ட்டில் கடைசியில் பாஸ் நீங்கள் பார்த்து கண்டிச்சிருக்கலாம்ல, நீங்கள் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் செய்கையை கர்த்தருக்கு ஒப்பு வச்சிருங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய செய்கையை கர்த்தருக்கு ஒப்பு வச்சிருங்க. அடுத்து பாருங்க, லூக்கா 24வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலையும் அப்போஸ்தலர் 7:22 சொல்லுகிறது, லூக்கா 10:24 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய செய்கையை குறித்து சொல்லப்படுது. வாசிங்க. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும், ஒரு கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையிலுமே ஜனத்துக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக உங்கள் செய்கையும் உங்கள் வாக்கும் வல்லமையாக இருக்கணும். வல்லமைனா என்ன தெரியுமா? உண்மையாக, அத்தாரிட்டியாக, பலனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முற்றிலுமாய் மாற்றி அல்ல, சரியாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லுகிறது, மோசே குறித்து அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை முந்தின வாழ்க்கை பொய் நிறைந்த வாழ்க்கை, ஒரு அசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தடுமாற்றமான ஒரு வாழ்க்கை, ஒரு சரியில்லாத ஒரு வாழ்க்கை, அல்லது நம்முடைய செய்கை எல்லாம் குற்றத்துக்கு உரிய, குறை சொல்லக்கூடிய, அல்லது நம்முடைய வாழ்க்கை கரை உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குமானால், இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இந்த நிமிஷத்திலேயே கர்த்தருடைய காரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, என் செய்கையை மாற்றும் ஆண்டவரே. அது பழைய மனுஷன். கொலைசேருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலைசேர் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக்கொள்ள. 7லிருந்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. 3:7. நீங்க முற்காலத்தில்
இந்த உலகத்தில் நீங்க வந்து விக்கிரக ஆராதனையில நீங்க இருக்கும் பொழுது இப்படி முந்தின காரியத்தை, பொல்லாத காரியத்தை, அருவருக்க காரியத்தை செய்து கொண்டு வந்தீங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் அதெல்லாம் உங்க வாயிலிருந்து பிறக்கலாகாது. இதெல்லாம் விட்டு விடுங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் விட்டு விட சொல்றார். 10வது வசனத்தை வாசிப்போம். அதெல்லாம் விட்டுட்டு, அந்த பழைய மனுஷனை விட்டுட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான, எப்படியா எல்லாம் கையை வச்சு சொல்லுங்களேன், தெளிந்த புத்தி, பூரண அறிவுள்ளவர்களாகும்படி அந்த புதிதாக்கப்பட்ட, அப்ப அந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனுக்கு என்ன அறிவு இருக்குதா? பூரண அறிவு. கைகளை உயர்த்தியாமன்னு சொல்லுவோம். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து, ஆலயத்திலிருந்து நீங்க போகும் பொழுது ஒரு பூரண அறிவு, ஒரு தெளிந்த புத்தி. என் செய்கை என்னிலிருந்து நான் மாற்றுவேன், என் செய்கை இன்றையிலிருந்து மாற்றுவேன். என் செய்கை பழையவைகள் அல்ல, புதியவைகளாய் மாறும். நான் புதிய மனுஷனை தரித்து கொண்டேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இது எப்படி ஆகும்? என்னால் முடியலை பாஸ்டர். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். முடிச்சிடுவான், இதோட முடிக்கிறேன். ரோமர் 8:13 வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவோம், ஆவியினாலே. அப்போ இப்போ ஆவியினால இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த செய்கை, ஆண்டவரே இனி என் சரீரத்தில் என்னென்ன கெட்ட செய்கையெல்லாம் இருந்துச்சு, என்னுடைய உள்ளம், என் மனசு, என் இருதயம், என் கண், என் வாய், என் நாக்கு, என் மூக்கு, ஆண்டவரே எல்லாத்துல என் கை, என் கால், எதுலாம் தவறான செய்கை இருந்துச்சோ, இன்னைக்கு உங்க ஆவியினாலே என் சரீரத்தின் செய்கைகளை நான் அழிக்கிறேன் ஆண்டவரே. எழுந்து நிற்போமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோம். சீக்கிரம் கைகளை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துவோம். வேகமாக கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா எனது மனவாளனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்தரே, 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 உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன். சொல்லுங்க. என் செய்கைகளை அழிக்க உதவி செய்யுங்க, என் செய்கைகளை அழிக்க கிருபை செய்யுங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. என் செய்கை உமக்கு பிரியமாய் மாறுவதாக, என் செய்கை விசுவாசத்துக்குரிய செய்கையா இருப்பதாக, அசுத்த செய்கைகள் என்னை விட்டு விலகுவதாக, அசுத்த செயல்பாடுகள் என்னை விட்டு விலகுவதாக, பொல்லாத செயல்பாடுகள் என்னை விட்டு விலகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் பழைய மனுஷனோடு கூட போக கூடாது, இன்னைக்கு ஒரு புது மனுஷனோடு கூட போக எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு புது மனுஷ சாயல், ஓ பூரண அறிவுள்ள ஒரு புதிய மனுஷனாக நான் மாற்றுங்க. எனது மனவாளனே, இதய ஏக்கமே, இனியவர் இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே, இனியவரே இயேசையா, ராமச்சந்திர ரமணா, உம்மைத்தான் என் வாயின் சொற்கள் என் வாயின் சொற்கள் இருக்கணும்பா. நான் பார்க்கும் பார்வை எல்லாம்
மாறாத நான் பார்க்கும் பார்வை ஏற்றனவா நான் நடக்கும் பாதையெல்லாம் நான் நடக்கும் பாதையில் உகந்தனவாய் உமக்கு எனது மணவாளன் என் மணவாளன் இனியவர் ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன் கைகளை உயர்த்தி நான் உம்மை போல மாறணும்னு விரும்புகிறேன்ப்பா. நீங்க எப்படி வாக்கிலும் செய்கையிலும் வல்லவரா இருந்தீங்களோ அதுபோல என்னை மாற்றுங்க. என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கட்டும், என் செய்கை உமக்கு பிரியமா இருக்கட்டும்ப்பா. ஒப்பு கொடுக்கிறவர்கள் கைகளை உயர்த்தமா உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தம் இறக்கும் இந்த அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில ஆண்டவராகிய நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்ட பூரண அறிவுள்ளவர்களாக உங்களுடைய ஆவியினால நடத்த கர்த்தர் கிருபை செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் காணப்படுகிற மாம்ச எண்ணங்களை, மாம்சத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அழித்து போடுகிற ஆண்டவரே, எங்களுக்குள் ஆவியின் கிரியை காணப்படுவதாக. இன்று ஆண்டவர் இனி பரிசுத்தமானவர்களை நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக, நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதிமான்களாகும்படியாக அந்த கிரியைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் சிந்தையில புது சிந்தை வரட்டும், எங்கள் பார்வை உமக்கேற்றமாய் இருக்கட்டும், எங்களுடைய இருதயம் உமக்கேற்றமாய் மாற்றும்படியாக வாக்கையிலும் செல்கையிலும் வல்லவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியால் நடத்தப்படுகிற அனுபவம் எங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி நாங்கள் எங்கள் செய்கைகளினாலும் எங்களுடைய கிரியையினாலும் உமக்கு ஆண்டவரே மகிமை உண்டாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நேற்றும் இன்றும் என்னுடைய சதா காலம் ஆண்டவருடைய வருகை வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம்.